டிஎன்பிஎஸ்சியில ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது ஐயா வைகுண்டர் அவருடைய வேற ஒரு பெயர் அந்த முடிசூடும் பெருமாள் அப்படிங்கிறத காட் ஆஃப் ஹேர் கட்டிங் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல எப்படி பார்க்குறீங்க? அந்த அளவிற்கு அறிவார்ந்த பெருமக்கள் அந்த கேள்வித்தாளை உருவாக்குகிற குழுவிலே இருக்கிறார்கள் என்பதை பார்த்துங்க. முடிசூடும் பெருமான் எங்க இருக்குது, முடிவெற்ற பெருமான் எங்க இருக்குதுன்னு பாருங்க. இந்த இவங்க நாட்டை கொடுத்த நம்ம நாண்டுகிண்டு சாகிறதா இல்லை அவங்கள தூக்கில் போடுறதான்னு தான் தெரிய மாட்டேங்குது. என்ன இளவோ இது ஒவ்வொன்றா கேட்கக்கூடாது, மொத்தமாக கொளுத்தணும். அதுக்கு கொஞ்சம் பொறுத்துருங்க. இவர் அது சரி பண்ணுவோம். இதை விட அதாவது இதில் இன்னும் பல கேள்விகள்லாம் இருக்கு. ரொம்ப விஷயத்து ஆமாம், திருக்குறள். ஆமாம், அப்புறம் என்ன சொல்றது, அது கேள்விகளை மறந்துட்டேன், நான் எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப அருமையான கேள்வியெல்லாம் இருக்குது. அதாவது நமக்கு நாமே பயணம், விடியட்டும் பயணம் எப்ப தொடங்குச்சு. ஆனா அந்த தலைவர் என்ன சொல்றாரு தெரியுமா, எந்த அரசியல் கேள்விகளும் வராம பார்த்து கொண்டோங்கிறவங்க. ஏன்னா அந்த தலைவரை நியமிச்சது இந்த அரசுனால. விடியட்டும்ங்கிற பயணம் எப்ப தொடங்குச்சு, எவ்வளவு அறிவுபூர்வமான. இப்ப இந்த ஆட்சி, இந்த அரசு முடியட்டும்ங்கிற பயணம் இங்க எங்க பாட்டன் இருந்து தொடங்குது. அது ஏன்ட்ட கேக்குறீங்க, உங்களுக்கு ஒரு கோபம் வருதா? நான் கேட்கிறேன், உங்களுக்கு கோபம் வருது இல்ல, எனக்கு கோபம் இருக்கு. என் பாட்டனுக்கு இல்லை, என் பாட்டிக்கு இல்லை. என் பாட்டனுக்காவது அவன் நினைவிடத்துல ஒரு ஆள் உயரத்துக்காவது சிலை இருக்கு. எங்க பாட்டி வேலுநாச்சியார் சிலை பார்த்துருக்கீங்களா, மரப்பாச்சி பொம்மை கூட கொஞ்சம் பெருசா இருக்கு. அப்ப நம்மளை தொடர்ச்சியா அனுமதிப்பான். 4ஆம் தமிழ்ச்சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த எங்க பாட்டன் வள்ளல் பாண்டித்துரத்தை ஒரு சிலை பார்த்திருக்கீங்களா, நெஞ்சு வெடிக்கிற அளவுக்கு வெறி வரும். அது என்னன்னா, அந்த நேரம் பேசுறோம், நம்ம ஒரு நினைவுல பேசுறோம், அப்புறம் கோவப்படுறோம், அப்புறம் தேர்தல் நேரத்தில் அது நீத்து போகுது. அதனால எவன் அவமதிச்சானோ, எவன் நம்ம அடையாளத்தை மறைச்சானோ, எவன் நம்ம வரலாற்றை திரிச்சானோ, அவனுக்கே நம்ம மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்கும்போது இந்த மாதிரி வேலையெல்லாம் வருது. முடிசூடும் பெருமானங்க, முடிவெற்றாளுங்க. இதை படிக்கிறவன் என்ன நினைப்பா, இதுவது மருதுபாண்டி வேலுநாச்சியார் சிவகங்கை விட்டு காலாறுகளை விட்டு அரையங்களை நேரில்ல. நான் தான் ஊரா போய் மருதுபாண்டிக்கு வணக்கம் சிவங்களை தான் நடத்தணுமான்னு சேலத்தில் போய் நடத்தினது நான் தான். எங்க இருக்கு சிலை? எந்த தெப்பக்குளத்திற்கு ஒரு சிலை தானே, ஒரு சிலை தானே வச்சது யாரு? அது சேதுராமன் ஐயாவுடைய முயற்சி. நான் என்ன சொல்றேன், நீ என்ன பதில் சொல்ற? சேலத்துல அவர் கேள்வியும் கேட்க தெரியல, பதிலையும் உள்வாங்க தெரியல. நான் சொன்னது மருதுபாண்டிக்கு வணக்க கூட்டம் சிவங்களை தான் போடணும்னு இல்ல, சேலத்துல போடலாம்னு ஒண்டி, சேலத்துல ஒண்டி மருதுபாண்டியரை பத்தி பேசுனது நான் தாங்கிறேன். உனக்கு பிரச்சனை என்னப்பா, உனக்கு பிரச்சனை என்னன்னு செல வைக்கலன்னு நான் முதலமைச்சர் ஆன பிறகு வைக்கலன்னா எனக்கு ஏன் செல வைக்கலன்னு நான் தான் முதலமைச்சர் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் செல வைக்கல, அது வைக்காதவன்ட்ட கேளுப்பா. கோரிக்கை இப்ப கூட தான் பேசிட்டு இருந்தோம், முழக்கத்துல கூட இப்ப கூட பேசுறோம்.